ஹாய் மக்களே, ரீசெண்டாக ஒரு ட்ரிப் போனோம். ஸோ அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி. ஃப்ரெண்டு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கால் பண்ணான். அவன் பேர் ஞானசேகர். ஸோ கால் பண்ணிவிட்டு கொடைக்கானல் போனான் அப்படின்னா, நான் அந்நேரம் தான் பைக் எடுத்துருந்தேன். ஸோ அதனால் என்னோட சேவிங்ஸ் எல்லாத்தையுமே நான் அதில் போட்டனால என்னால் அந்த டைமில் போக முடியல. ஸோ 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் போவோம்னு சொல்லியிருந்தேன். டைம் இல்லை. ஸோ சடனாக கால் பண்ணான் ரீசெண்டாக. ஸோ கொடைக்கானல் போகலாம் வீக்கெண்டில் அப்படின்னு சொல்லிட்டான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு, ஸோ சாட்டர்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு ஒரு இடத்துல நாங்கள் பெட்ரோல் போட்டோம். பெட்ரோலை போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தப்போ நல்ல வெதர் செம்மையாக இருந்துச்சு, நல்ல ப்ரீஸாக கூலிங்காக நல்லா இருந்துச்சு. நாங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அரௌண்ட் 60 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் லேக் ரீச் ஆனோம். 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஆவின் பூத், அந்த ஆவின் பூத்தில் வந்து நாங்கள் சமோசா, காஃபி அண்ட் பட்டர் பன் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு கொடைக்கானலில். வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்போ சரின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஃபாரஸ்ட் சைட் போனோம். அங்கே போயிட்டு இருக்கிறப்போ வியூ நல்லா இருந்துச்சுன்னு ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். சடனாக பார்த்தா அங்கேருந்து ஒரு ஓடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடா அது வருதுன்னு பார்த்தா குரங்கு அப்படியே ஆக்ரோஷமா ஓடி வருது, இதை பிடுங்கி சாப்பிட்றதுக்காண்டி. நாங்கள் பேக் வேற வச்சிருந்தோமா, பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னா கடிச்சு வச்சிருச்சுன்னா என்ன பண்றது, மருந்து வேற இல்லைல்ல அதை கடிச்சா. அதனால நாங்கள் பயந்துக்கிட்டு என்ன பண்ணோம், இவன் என் ஃப்ரெண்டு டக்குன்னு பேக் எடுத்துட்டு அவன் ஓடிட்டான். நான் அப்புறம் நீ பைக் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் அவனை துரத்தி போய் அப்புறம் அவனை கூப்பிட்டு நாங்கள் போனோம். சரி இதை முடிச்சுட்டு மன்னவனூர் போகலான்னு பார்த்தோம். மன்னவனூர் போகலான்னு பார்த்தா ஸோ டிராஃபிக்காக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் போல டிராஃபிக்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். 2 கிலோமீட்டர் வரைக்கும் டிராஃபிக். அடுத்து போக அப்படியே ரயில் பாலம் மாதிரி அப்படியே ரோடு ஃபுல்லா காரு பஸ் எல்லாமே நிக்குது. எல்லாம் அப்படியே நிக்கிறாங்க, மூவே ஆகல. தாங்க முடியலையே, எங்கடா போறாங்க இவங்கலாம். அப்புறம் பார்த்தோம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம திருப்பி ரிட்டர்ன் கூட போயிட்டு நம்ம வேற எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போறதுக்குள்ளேயே மதியானம் ஆயிடுச்சுங்க. 2 மணி ஆயிடுச்சு. பசிக்கும்ல. ஸோ அதனால பேஸ்ட்ரி கார்னர்னு கூட்டு போனா, ஃபேமஸா இருக்கு இங்க இன்ஸ்டாகிராம்லன்னு சொல்லிட்டு அங்க கூட்டு போனா. அங்க போயிட்டு சாக்லேட் காஃபி அப்புறம் ப்ரௌனி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க அப்படியே சரி கிளம்பிடுவோம், போதும் ஒன்றும் அந்த அளவுக்கு இதா பார்க்க முடியாது. நாங்க போனதே ஃப்ரெண்ட்ஸா ஜோடியா போயிருந்தா வச்சு ஏதாச்சும் பார்த்துருக்கலாம். என்ன இது? ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால சரின்ட்டு கிளம்பலான்னு சொல்லி பார்த்தப்போ மேகமூட்டமா இருந்துச்சு, மழை பெய்யும் போல நாங்கள் எதிர்பார்த்தோம். மழை பெஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் இறங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அந்த ஃபீல் குட்டா இருந்துச்சு. ஸோ அதில் அப்படியே இறங்கிட்டு தென் அதுக்கப்புறமேட்டு கீழே ஹில்ஸ் கீழே வர 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 வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் எங்களுக்கு தெரியுது, ஆஹா இது மதியான டைம் அப்படின்னு. அது வரைக்கும் நாங்கள் கூலிங்காவே கொடைக்கானல்ல இருந்தது. கொஞ்ச நேரம் இருந்ததே எங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. வெயில் அடிக்க கடுப்பா இருந்துச்சு. சரி இனிமேட்டு இதுதான் நார்மலா நம்ம வெயில தான் இருக்கோம், கொடைக்கானல் ஒரு நாள் வந்து என்ஜாய் பண்றதுக்கு தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்துருச்சு. சரி இனிமேட்டு அடுத்த தடவை போகலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு, போகலாம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் மதுரைக்கு ரீச் ஆகிட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ரெகுலர் டேவா ஆயிடுச்சு. ஸோ இதுதான் என்னோட குட்டி ஸ்டோரி. ஸோ போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸா பாருங்க, இன்னும் போர் அடிக்கும். See you all next video, bye. ஸோ போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸா பாருங்க, இன்னும் போர் அடிக்கும். அவரே சொல்றாரா? வெரி குட், பிரில்லியன்ட்.